இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஒரே நாடு, ஒரே சட்டம். போதும் சார் உங்க சட்டத்தோட சவகாசம். உசுருக்கு விளையாட சாமி. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. ஏவிஎம்ல ஒரு சின்ன தேட்டர் இருக்கும் இல்லைங்களா, அதில் ப்ரிவ்யூ பார்த்துருக்காங்க, இவங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. அப்போ ரஜினி சார் வந்து சொல்கிறார், நீங்கள் ஆக்ட் பண்ண கேரக்டரை பார்த்துட்டு ஆச்சிமா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எனக்கு தயாரிப்பாளராக ஆகணும்னே ஆசையே கிடையாது. இவர் விஜயகாந்த் சார் தான் சும்மா இல்லாமல் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நீங்களே ப்ரொடியூசர் ஆகிடுங்கன்னார். முதல்ல யாருக்கு அம்மாவா நடிச்சு? என் கம்பெனிக்கு அவர் ஷூட்டிங் வரும்போது கூட அவரை சுற்றி ஒரு 15 பேர் வருவாங்க. அதுக்காகவே நேராக வந்தோடனே என்கிட்ட சொல்வார், முதலாளிமா இவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் ரஜினியோட நடித்த அருணாச்சலம் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் தான் ஒரு இடைவெளிக்கு பிறகு மனோரமா நடிக்க வராங்க. அதுக்கு முன்னாடி வந்து மனோரமா வந்து ஒரு மேடையில் வந்து ரஜினியை பற்றி காரசாரமாக பேசி அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தார். ரஜினி சாரை அம்மா இப்படியெல்லாம் பேசினாங்கன்றத ரஜினி சாரும் காட்டிக்கல. ஆனால் ஆச்சிமாவுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துட்டு, ஆச்சிமாக்கிட்ட அவர் எதுவுமே அந்த மாதிரியெல்லாம் காட்டிக்கவே இல்லை, சாதாரணமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் போர்ஷன்ஸ் எல்லாம் அந்த மைசூரில் எடுத்த போர்ஷன்ஸ் வந்து ஏவிஎம்ல ஒரு சின்ன தேட்டர் இருக்கும் இல்லைங்களா, அதில் ப்ரிவ்யூ பார்த்துருக்காங்க, இவங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. நான் வந்து அடுத்த நாள் தான் போனேன் 8th ஃப்ளோரில், ஏவிஎம் 8th. அப்போ ரஜினி சார் வந்து சொல்கிறார், நீங்கள் ஆக்ட் பண்ண கேரக்டரை பார்த்துட்டு ஆச்சிமா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கலாமேன்னு கேட்குறாங்க அப்படின்னு. ஐயோ அவங்க இது எல்லா கேரக்டரும் பண்ணிட்டாங்களே சார், இருந்தாலும் அவங்களுக்கு ஆசையை பாருங்கள் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருந்தாங்களே தவிர அது எதுவுமே தெரிஞ்சுக்கல சார். ஆனால் நானும் இருந்திருந்தா கூட பயந்துருப்பேன். எனக்கெல்லாமே பயமாக தான் இருந்தது, என்ன அம்மாவை என்ன பேசுவாங்களோ என்ன. ஆனால் இவங்களுக்குள்ளார அந்த ஒரு கில்ட்டி கான்ஷியஸோட தான் ஆச்சிமா இருந்தாங்க. ஆனால் அவர் அந்த மாதிரிலாம் காட்டிக்கவே இல்லை, எதையுமே காட்டிக்கல சார். முதல்ல யாருக்கு அம்மாவா நடிச்சிங்க நீங்கள்? விஜயகாந்த் சாருக்கு. ஆ ஏன்னா முதல்ல வந்து இதே காலம் மாறி போச்சு. அப்போ பன்னீர்செல்வம்னு ஒரு டைரக்டர் எடுத்தார் ஏவிஎம்லேருந்தவர். அதில் வந்து மேஜர் சாருக்கு நான் பேர், எனக்கு தம்பிங்க, அதான் நான் ஹீரோயினாகவே நடிச்சிட்ருக்கேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி கேரக்டர் பாருங்கள், எனக்கு தம்பிங்களா விஜயபாபுவும் விஜயகுமார் சாரும். மறக்க முடியுமான்னு ஒரு படம், இந்த தேவிகா அம்மா அந்த மாதிரி படமாக ஒன்று இருந்தாங்க. ஆனால் நான் அம்மாவாக ஃபஸ்ட்டு நடித்தது விஜயகாந்த் சாருக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு அக்காவாக தான் கொண்டு போனாங்க ஆர் சுந்தரராஜன் சார், வைதேகி காத்திருந்தால. அப்புறம் டப்பிங்கில் வந்தோன்னே அம்மாவாக மாற்றிட்டார். ஆமாம், டப்பிங் பேசும்போது, அம்மா நீ சொன்னல்லம்மா அந்த பொண்ணையே பார்த்து வச்சுருமா, அந்த பொண்ணுக்கே என்னை கல்யாணம் பண்ணி வைமானெல்லாம் வந்து சொல்லுவேன். சார் அவர் அக்கான்னு தானே சார் சொன்னார், பரவாயில்ல இப்போ அம்மன்னு சொல்லிட்டோம் என்ன இப்போ அப்படின்னாரு. அப்படி தான் அம்மாவா அம்மா வேஷத்துக்கு மாறினதில் உங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை? இல்லை சார், அதான் சார் என் மைண்டில் அப்போத்துலேருந்தே நம்ம வேலைக்கு போகணும். எதையாவது சொன்னோம்னா அந்த வேலை நம்மளை விட்டு போயிடுமேங்கிறதுக்காக எதுவுமே வேணான்னு சொன்னதே இல்லை. அம்மாவாக நடிப்பேன், திடீர்னு அங்கே பாட்டியாக நடிப்பேன், அத்தையாக நடிப்பேன் இப்படி. ஏன்னா நமக்கு வந்து ஹீரோயினியாக இருக்கிறதுக்கு லாக்கி கிடையாது. டான்ஸ் ஆட வராது, கட்டி பிடிச்சி நடிக்க வராது, சிரிப்பு தான் வரும். இந்த 2 மைனஸை நான் எப்படி சார் காம்பன்சேட் பண்ணுறது? அதுக்கு இதெல்லாம் ஓகே ஆகிட்டு. நீங்கள் அம்மாவா நடிக்காத ஹீரோ யாராவது இருக்காங்களா தமிழ் சினிமாவில்? சிவகார்த்திகேயன், ஓ, அருள்நிதி, விஜய் ஆண்டனி, அப்புறம் எஸ்ஜே சூர்யா, இவங்களுக்கெல்லாம் நான் அம்மாவாக நடிக்கல சார். அதெல்லாம் நடிக்கணும், இந்த இவ்வளோ வேலை இருக்குது எனக்கு, இவங்களோடெல்லாம் நடிக்கணும்னு எனக்கே ஒரு ஆசை தான். ஏன்னா எஸ்ஜே சூர்யாலாம் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும் முதலேருந்து தெரியும் எனக்கு அவரை. ஆனால் அவரோட ஆக்டிங்கெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. எஸ்ஜே சூர்யாலாம் வந்து ரொம்ப யதார்த்தம். விஜய் ஆண்டனி வந்து ஒரு ரிஸ்ட்ரிக்டட் ஆக்டிங்கு, அவருதும் ரொம்ப பிடிக்கும். சிவகார்த்திகேயன் சொல்லவே வேணாம், அவர் வந்து ஒரு நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருப்பார். ஸோ இவங்களோடலாம் நடிக்கணும். ஏன்னா நான் கார்த்தியோட நடிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், நடிச்சிட்டேன். அவரை எங்கே பார்த்தாலும் என் பிள்ளைய பார்க்குற மாதிரி தான் ஓடுவேன் நான், அப்பா தம்பி கார்த்தின்னு ஓடுவேன் நான். அதே மாதிரி விஜய் சேதுபதி, அவர் நம்ம வீட்டு பிள்ளையாயிட்டார். இவங்களோடலாம் நடிக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன் நான். உங்கள் மகனாக நடித்தவங்களும் உங்களால் மறக்க முடியாத மகன் யார்?
விஜய் சேதுபதி. அப்படியா? ஆமாங்க சார். எங்கே பார்த்தாலும் அதாவது இந்த இடம் தான் அந்த இடம் தான். இப்போ ஃபங்க்ஷன் வந்தோம் ஹலோம்மா அப்படியெல்லாம் இருக்க மாட்டார். ஏர்போர்ட்லேருந்து தானே அம்மா அப்படின்னு தான் வருவார். நானும் ஐயோ கண்ணே நீங்கள் வந்திருக்கீங்க எங்கே வந்தீங்க அப்படி அது ஏர்போர்ட்டு 4 பேர் பார்க்குறாங்க எல்லாத்தையும் நாங்களும் மறந்துடுவோம். மறந்துட்டு பேசுவோம். ஸோ அந்த ஒரு பாண்டிங் அந்த ஒரு யதார்த்தம் தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் விஜய் சேதுபதி கிட்ட. ஆனால் எனக்கு இப்படியெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போச்சுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. தெரியவே இப்போ தான் நானே நம்ம டிவியில் தான் சொல்கிறேன். எனக்கே தெரியல. பாருங்க, நான் உங்களோட நடிக்கும் போதெல்லாம் ஆன்ஜியோ பண்ணிட்டு வந்து நடிச்சிட்ருக்கேன். ஆன்ஜியோ பண்ணிட்டு வந்து தம்பி ராமையா சார் படத்தில் வந்து நடிக்கிறேன். அப்போது ஆன்ஜியோ பண்ணி 2 ஸ்டண்ட் வச்சு நடிக்கிறேன். அது வச்ச அன்றைக்கி தான் பாக்கியராஜ் சாருக்கு ஃபங்க்ஷன் வச்சாங்க ஜனவரி 7 அன்றைக்கி. அதுக்கப்புறம் மார்ச் 25 தான் எனக்கு சர்ஜரி நடந்தது. அதனால் அதெல்லாம் தெரியாது தம்பிக்கு. தெரிஞ்சால் அவங்கெல்லாம் ஒடியாந்துருவார். அவ்வளோ இது பிடிக்கும் எனக்கு. அதே மாதிரி உதயநிதியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க சார், போய் கேரவனில் உட்காந்துக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க சார். ரொம்ப டவுன் டு எர்த் புள்ள. எவ்வளோ பெரிய இடத்து புள்ள, அவரும் டவுன் டு எர்த்தாக இருப்பார். அதனால் எனக்கு அவரையும் பிடிக்கும். அவரை விட இவங்களை எல்லாத்தையும் விட எனக்கு இவரை பிடிக்கும். இதே குணம்தான் கார்த்திகிட்டையும். கார்த்தியும் எங்கன்னா அப்படியே தடுமாறோன்னா எங்கே இருப்பார்னே தெரியாது. ஒடியாந்துருவார், வந்து பிடிச்சிடுவார். டக்குன்னு பிடிச்சி ஏற்றி விட இறக்கி விட அதெல்லாம் வந்து கார்த்தியும் அந்த மாதிரி தான். தயாரிப்பாளராக ஏன் ஒரே படத்தோடு நிறுத்திட்டீங்க? அவ்வளோ மோசமான இல்லை சார், எனக்கு தயாரிப்பாளராக ஆகணுன்னே ஆசையே கிடையாது. இவர் விஜயகாந்த் சார் தான் சும்மா இல்லாமல் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நீங்களே ப்ரொடியூசர் ஆகிடுங்கன்னார். அவரே தான் சொன்னார், மோகன் சார்கிட்ட போய் டேட் வாங்குங்க, அவர் தான் பிஸியாக இருக்கார் இப்போ, அவர் தாங்க நீங்கள் அவரை பிடிங்க, அவருக்கு தான் நல்ல மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டார். நான் அவரோட நான் 100வது நாளாக 24 மணி நேரம்லாம் நடிச்சிட்ருக்கேன். அப்போ போய் கேட்குறேன். அப்போ அவருக்கு ரெட்டின்னு ஒருத்தர் மேனேஜர், அவருக்கு சுகாசினி ஃபுல்லாக இருக்குது, டேட்டே கிடையாதுன்னு. சார் அவர் டேட்டே இல்லைன்றார். அவரை போய் எழுதுங்க சார். இவ்வளோதான் சொல்கிறீங்க, நீங்களே பேசாமல் நடிச்சிருங்களேன் சார். அப்படியா, சரி நான் பாய்கிட்ட சொல்கிறேன், இப்ராஹிம் கிட்ட சொல்கிறேன். ஆனால் ராத்திரியில் தான் 2 ஹவர்ஸ் வர முடியும், என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிவச்சந்திரன் அண்ணாக்கிட்ட கதை கேட்டு பில்லா கிருஷ்ணமூர்த்தி சாரை டைரக்டராக போட்டு அவர் தான் என்னையை ப்ரொடியூசர் ஆக்கினார். நான் ப்ரொடியூசர் ஆகிறேன்னே சொல்லலை. ஆனால் அது போதும் சார், அதுக்கு மேலெல்லாம் நம்மளாலாம் ப்ரொடியூசராக இருக்க முடியாது. அதனால் நான் சீரியல் எடுக்க வந்தேன். அதில் வந்து ராதிகா ஹீரோயினாக நடித்தது, ஸ்ரீபிரியா டைரக்ட் பண்ணாங்க, நான் ப்ரொடியூசராக இருந்தேன். ஃபஸ்ட்டு ராதிகா சீரியல்னு நடித்தது நம்ம சீரியலில் தான் நடித்தது, விடுதலைன்னு சன் டிவியில். அவங்க தான் ஸ்லாட்டெல்லாம் வாங்கினதெல்லாம் ஸ்ரீபிரியா போய் வாங்கினாங்க. நான் வெறும் ப்ரொடியூசர். இந்த கேனை தூக்கின்னு போகிறது, டேப்பை தூக்கின்னு போகிற வேலையெல்லாம் நான் பார்த்தேன். படம் எடுத்தது சீரியல் எடுத்தது எது லாபமாக இருந்தது? எனக்கு அப்படி பார்த்தா எனக்கு படம் தான் சார் லாபம். ஆமாம் சார். ஆனால் நான் தான் அவசரப்பட்டு கொடுத்துட்டேன். எனக்கு விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப கேட்டார், வேணாம் நீங்கள் அந்த 99 வருஷத்துக்கு ஏதோ நெகட்டிவ் ரைட்ஸ் கொடுத்து, அது வந்து மதுரை சாந்தா ஃபிலிம்ஸ் தான் கேட்டாங்க. நான் சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கு இவர் தான் விஜயகாந்த் சார் தான், வேண்டவே வேணாம் நீங்கள் வெய்யுங்க, மாதம் சாப்பாடு போடுங்க, அது மாதம் சாப்பாடு அப்போல்லாம் எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியல சார். ஐயோ இதெல்லாம் கொடுத்துட்டு பேசாமல் திருப்பி மேக்கப் பாக்ஸ் எடுத்துகிட்டு நடிக்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததுனால தான் கொடுத்துட்டேன் நான். ஆனால் சீரியலை விட அதுதான். பிரிவமா, வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சிங்கப்பூர்ல இருந்து காமில் பேசுறேன். சொல்லுங்க கண்ணு. ஓகே, உங்களை வந்து வில்லியா பார்த்துருக்கோம், ஹீரோயினா பார்த்துருக்கோம், நகைச்சுவை பண்ணி பார்த்துருக்கோம். ஆனா ஒரு போட்டியில ஒரு கலந்துக்கிட்டு ஒரு வார்த்தை 1 லட்சம் அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு நீங்க வந்ததெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு பதிவுகளா இருந்திருக்கு. அதுல கலந்துக்கிட்டு அதுல நீங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. அதில் கலந்துக்கும் போதே எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா நம்ம ஷூட்டிங் கேப்பில் தான் படிக்கணும் அப்படின்னு. நமக்கு இந்த டிக்ஷனரி மாதிரி தமிழில் ஒரு டிக்ஷனரி இருக்குது, கிரியாஸ்னு ஒரு டிக்ஷனரி. அதை வாங்கி உட்காந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்தது வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் பாருங்கள், காவியான்னு. இப்போ வந்து அவள் விஜய் டிவியில் ரைட்டராக இருக்கா. அந்த பொண்ணு தான் அவள் எனக்கு சீரியலில் வந்து காயத்ரியும் காவியாவும் இன்னொரு காவியாவும் தான் எனக்கு 3 மகளுங்க இருக்காளுங்க. என் ஒரிஜினல் மகளை கூட நான் பாராட்ட மாட்டேன், இந்த பிள்ளைங்களை தான் நான் பாராட்டுவேன். அந்த காவியா தான் எனக்கு டே அண்ட் நைட் இந்த வார்த்தை சொன்னால் இது சொல்லலாம்,
இதுக்கு இதுவும் அர்த்தமாகும் அதுவும் அர்த்தமாகும்னு ஒரு 3 நாள் என் மைண்டில் போட்டு 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 ராத்திரி 10லேருந்து 12 வரலும் எனக்கு ட்ரைனிங் கொடுப்பா. அந்த ட்ரைனிங்கில் நான் கரெக்டாக இருக்கிறேன்னான்னு மறுநாள் கேப்பில் ட்ரைனிங் கொடுப்பா. ஆனால் எனக்கு ஆப்போசிட்டில் அவள் இருந்தா. அவளும் நானும் தான் ஆப்போசிட்டாக இருந்து ஃபஸ்ட்டு இதில் அவள் ஜெயிச்சா, செகண்ட் இதில் என்னை ஜெயிக்க வச்சா. அந்த மாதிரி அது ப்ராக்டிஸ் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லாம் அப்படியெல்லாம் சாதாரணமாக வந்துடாது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ப்ராக்டிஸ் பண்ணி 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 அது மட்டுமே இருக்கும்போது கரெக்டாக வந்துடும். அப்படி தான் ட்ரைனிங் ஆனேன் நான். அதுக்கு அவளுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்களோட ஃபிலிம் கேரியரில் எல்லாருக்கும் பாரதி ராஜா சாருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, ராமநாதன் சாருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது வி சேகர் சார் கண்டிப்பாக மறக்க முடியாது உங்கள் கரியரில். காலம் மாறி போச்சு, பிறந்த வீடா புகுந்த வீடா, அந்த மாதிரி இருக்கும்போது அவரை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அவரோட டைரக்ஷனில் நடித்தது எப்படி, அவரோட தன்மை எப்படி, கொஞ்சம் அவரை பற்றி ஷேர் பண்ணுங்க. அவர் வந்து ரொம்ப சிம்பிளான மனுஷன். அவருக்கு வந்து அவரோட ஃபஸ்ட்டு படமே நீங்களும் ஹீரோவா அப்படின்னு ஏதோ ஒரு படம் எடுத்திருப்பார். அதுலேயே வந்து அவருக்கு என்ன சினிமாவில் தெரிஞ்சுதுன்றதை காட்டியிருப்பார். ஹீரோங்கெல்லாம் எப்படி என்ன ஏதுன்றதெல்லாம் காட்டியிருப்பார். அவர் ரொம்ப சிம்பிளான மனுஷன். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஒரே ஒரு டைலாக் பேசுகிற சீனாக இருந்தால் கூட அது ஒரு 17 தடவை ரிஹர்சல் பார்ப்பார். அதுலேயும் நம்ம டயர்டாகி உட்காந்து சார் சத்தியம் பண்ணுங்க சார், டேக் போகிறோன்னு சத்தியம் பண்ணால் தான் எந்திரி போகணும். அந்த மாதிரி அது ஒரு குடும்பமாக இருந்தார் அவர். அவர் ரொம்ப யதார்த்தமானவர். யதார்த்தம்னா சாதாரணமாக இருப்பார். ஒரு நடிகர்கள்லாம் எப்படின்னா மேடம் இப்படியெல்லாம் கூப்பிட மாட்டார். இந்தப்பா இங்கே வாங்கம்மா, வந்து நில்லுங்கம்மா, ஏம்மா, ஏன்னா அவர் திருவண்ணாமலைக்காரர், நார்த் சவுத் செங்கல்பட்டவர். அவர் ஸ்லாங்கே இப்படி தான் பேசுவார். நாங்களும் டேரக்டர்னு கூப்பிட்டா திரும்ப மாட்டார், ஏப்பா அப்படின்னா திரும்புவார். அந்த மாதிரி ஒரு மனுஷன். ரொம்ப நல்லவர் அவர், ரொம்ப நல்லவர். அதனால தான் அவருடைய கேரக்டர் தான் படங்களில் தெரியும். படங்களில் அந்த சப்ஜெக்டே வந்து அவரோட கேரக்டர் தான், அவர் பார்த்த குடும்பங்கள் தான். அதனால தான் அந்த படங்கள் எல்லாமே சூப்பர் சக்ஸஸ் ஆச்சு. அதே மாதிரி சம்பளம் கொடுக்குற விஷயத்துலேயும் ரொம்ப நல்லவர் அவர். எப்பா அவங்கெல்லாம் பாவம்ப்பா, ஏதாவது நாங்கள் பாவம்னு சொல்லி டக்குன்னு கொடுத்துருங்கப்பான்னு ப்ரொடக்ஷனில் அவங்க மச்சாங்கிட்ட சொல்லுவார். கொடுத்துட்டிங்களாப்பா, சம்பளம் கொடுத்துட்டிங்களாப்பா, அப்படி கேட்க அந்த மாதிரியெல்லாம் கேட்டு வர்றதுன்றது பெரிய விஷயம். அது அவர். அதே மாதிரி விசு சார் கம்பெனியில் கிஷ்முன்னு அவங்க தம்பி இருப்பார். அவர் எம்டின்னு தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். எம்டின்னா எப்படியோ அப்படி தான் இருப்பார். நம்ம இந்த ஷெடியூலில் நமக்கு வேலையே இல்லைன்னாலும் நம்மளோட பேமெண்ட் வந்துடும். சாப்பாடு வந்து அவங்க ஐயருங்க தான், ஆனால் சாப்பாடு எல்லாமே எல்லாரும் என்ன சாப்பிடுவாங்களோ அதை தான் போடுவாங்க. யாருக்கும் இந்த கேரியர்லலாம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் பந்தி போட்டு கல்யாண வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடணும். அது மனோரமா ஆட்சியிலேருந்து விசு சார்லேருந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா தான் உட்காந்துருப்போம். அந்த டச்சப் பண்ணுற நேரம் மட்டும்தான் அவங்கவுங்க போய் டச்சப் பண்ணி வரணும். மற்ற நேரத்துலலாம் ஒன்றா இருப்போம். அந்த மாதிரி டைரக்டருங்களையும் ப்ரொடியூசரையும் இனி பார்க்கவே முடியாது. முதல் மரியாதை படத்தை பத்தி இப்ப நிறைய பேர் பேசுறோம். முதல் மரியாதை வந்து உங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் கன்னி பருவத்திலே இல்லாம வடிவரசி அம்மாவோட கரியர் கிடையாது. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சீன், பாக்கியராஜ் சார் வந்து உங்ககிட்ட பேசிட்டு அவர் வெளியே போகும்போது மயக்கம் போட்டு அட் அ டைம்ல அப்படியே நீங்க பெண்ட் ஆகாம நேரா தரையில உழுவுங்க, மயக்கடிச்சு உழுவுற சீன் அது உங்களுக்கு. அது நீங்க தான் பண்ணீங்களா? அப்படி நீங்க பண்ணிருந்தா அந்த டைம் உங்க எஃபெக்ட் எப்படி இருந்துருச்சு? அது ஏன் என்ன இந்த கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் தான் பண்ணீங்களான்னு. நாங்கள் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவாங்க? அதுக்கெல்லாம் ஒரு டூப் எடுத்துன்னு வருவாங்களா? டூப் மட்டும் அவங்களும் மனுஷி தானே, அவங்களும் ஓடணும்ல. இல்ல நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா அவ்வளோ நேச்சுரலா பண்ணிருப்பீங்க. ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் மேல இருந்து கீழே விழுவும் போது ரியலா இருக்கும். ஒரு பெண்ட் இல்லாம அப்படியே தலை அடிக்கும் தரையில போய், அவ்வளோ நேச்சுரலா பண்ணிருப்பீங்க. அதனாலதான் கேட்டேன். அந்த எமோஷன்ல அந்த மாதிரி சீன் அமைஞ்சதுனால அப்படி விழுந்திருப்பேன். கன்னி பருவத்தில் இல்லாமல் முதல் மரியாதை இல்லைன்னு சொல்கிறீங்க, தப்பு. ஒரு சிகப்பு ரோஜாக்கள் இல்லாமல் கன்னி பருவத்திலே கூட இல்லை. எங்கள் டைரக்டர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணனால தான் கன்னி பருவத்தில் வந்ததுக்குனால தான் முதல் மரியாதைன்னு சொல்லக்கூடாது. சிகப்பு ரோஜாக்கள் வந்தனால தான் முதல் மரியாதை. ஓகே ஓகே ஓகே. உங்களோட லைஃப்ல உங்க தங்கச்சி உங்களுக்கு எந்த பார்ட், நீங்க அவ்வளவு சொல்லியிருக்கீங்க அவங்கள பத்தி, என் தங்கச்சினாலதான் என் குடும்பமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படி நான் சந்தோஷமா இருக்கேன். உங்க தங்கச்சியை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. என் தங்கச்சி வீட்டில் இருக்கிற அத்தனை பொறுப்பையும் எடுத்துக்கிறனால தான் என்னால் வெளியில் வேலைக்கு வர முடியுது. ஆனால் பொறுப்பு எடுத்துக்கிறாளே தவிர அவளுக்கு வந்து 500 ரூபாய் நோட்டுக்கும் 100 ரூபாய் நோட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. காய்கறிக்காரங்கிட்ட 500 ரூபாய் கொடுத்து பதார்த்தம் வாங்குங்க, காய்கறி வாங்குங்கன்னா அதை 100 ரூபாய் நினச்சி கொடுத்துட்டு வந்துடுவாள்.
எங்கம்மா மிச்ச காசு எங்கன்னா, நீ 100 ரூபா தானே கொடுத்த, 100 ரூபாய்க்கு எப்படி மிச்ச காசு கொடுப்பாங்கன்னு கேட்பா. அந்த அளவுக்கு தான் அவள். ஆனால் அவள் அந்த வீட்டில் எல்லாத்தையும் பொறுப்பாக எடுத்துக்கிறனால தான் என்னால் வெளியில் போய் வேலை செய்ய முடியுது. அவளுக்குன்னு எந்த ஆசையும் கிடையாது. அவளுக்கு ரொம்ப பிடிச்சதே பாட்டு கேட்குறது தான். அதை அந்த இதில் செல்லில் போட்டு கொடுத்துட்டோமா, அது பாட்டு கேட்டுனே வேலை செய்வாள். வேலை செய்வா. எங்கள் வீட்டில் மதர் தெரேசான்னு ராஜேஷ் அடிக்கடி சொல்கிறது என் தங்கச்சியை தான். அந்த மாதிரி தான் என் தங்கச்சி. ஆச்சி அம்மாக்கு அப்புறம் நீங்க தொடர்ந்து எங்களுக்கு ஒரு வீட்டுல பாக்குற அம்மா, பாட்டி, அக்கா மாதிரி தான் ஒரு கேரக்டர் பண்ணும்போதும் இருப்பீங்க. உடம்பையும் பார்த்துங்க. தேங்க்யூ சித்ரா சார். வாழ்க்கையில ஒரு பெரிய முக்கியமான இழப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது யாருக்கும் வரக்கூடாது. நண்பர்களோட இழப்பு வந்து அது என்னைக்குமே மனசுல ஒரு வடுவா இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்து 2 நண்பர்களை நீங்க இழந்திருக்கிறீங்க. நாங்க கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறோம். நீங்களும் தைரியமா இருங்க சித்ரா சார், கவலைப்படாதீங்க. ஓகே, நன்றி. வணக்கம். இல்ல சாய் சித்ரா வந்து கேப்டனை தொடாத நிகழ்வு எப்போதுமே இல்ல. கேப்டனை பத்தி ஒரு புது தகவல் ஏதாவது இருந்தா சொல்லுங்கம்மா. அவர் வந்து சாப்பாடு போடுற விஷயத்துலேருந்து எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய கம்பெனி ஆகட்டும், அவர் வேலை செய்கிற கம்பெனி ஆகட்டும், எல்லாத்துலேயும் சாப்பாடு விஷயத்தில் முதன்மையாக நிற்பார் அவர் அப்படின்னு. என் கம்பெனிக்கு அவர் ஷூட்டிங் வரும்போது கூட அவரை சுற்றி ஒரு 15 பேர் வருவாங்க. அதுக்காகவே நேராக வந்தோடனே என்கிட்ட சொல்வார், முதலாளிம்மா இவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. சுப்பையா வந்து எல்லாருக்கும் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவாங்க. கம்பெனிக்கும் சேர்த்து வரும் சாப்பாடு. நீங்கள் நார்மலாக போடுற சாப்பாடை போடுங்க. இந்த மற்றதெல்லாம் வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன் சார் நான் சோறு கூட சார் போட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு இல்லை, இவங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி, இவங்க மதுரையிலேருந்து வராங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் இருக்கட்டும், இப்போ நீங்கள் போட்டால் என்ன, நான் போட்டால் என்ன, எல்லாம் ஒன்று தான், நீங்கள் தான் போடுறீங்க, ஆனால் நீங்கள் அதை பற்றி டென்ஷன் இல்லாமல் இருங்கன்னு சொல்லிட்டு போவார். அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷனில் கூட கஷ்டம் வரக்கூடாது, தன்னால் கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மகான் அவர். அவர் மனுஷனே கிடையாது, தெய்வம். ஓகே, நன்றி, சந்திப்போம். ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கா உங்களுக்கு? எனக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டா அவர் நடிக்க வர்றாருன்னா தமாஷா இருக்கிறாரு சார், ஜாலியாக இருப்பார். அங்கே டான்ஸ் மாஸ்டர் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடினா கூட அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார். இவர் பாட்டுக்கு எங்கே பேசிட்டு போகிறார். ஆனால் டைரக்ஷன் வந்துட்டா சாம்பாரே எடுக்காமல் நான் ஊற்றி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி, வேறு என்னங்க சார் பண்ணுறது, அப்படியே ஊற்றுங்கன்றாரு. இட்லி எடுக்கும்போது தண்ணியில் கையை வச்சு எடுக்க, அப்படியே எடுக்கமான்றா. மனோரமா அவங்கள வந்து சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆச்சின்னு கூப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி அத்தைன்னு தான் கூப்பிடுவோம். நான் சினிமாவுக்கு வந்தோடனே அவங்க வந்து இன்ஃபேக்ட் அழுதாங்க.